வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழந்தை பிறந்து வளரும் போது நெருப்பில் கை வைத்தால் சுடும் என்பதனை எவ்வாறு அறிந்து கொள்கின்றது? ஒரு முறை நெருப்பில் தொட்டு பார்த்து அறிந்த பின் அடுத்த தடவை அதை தொடாமல் எவ்வாறு தவிர்க்கின்றது? ஒன்றில் குழந்தைக்கு நெருப்பை தொட்டால் அது சுடும் என்று யாராவது சொல்லி இருக்க வேண்டும், அல்லது ஒரு முறை தொட்டு பார்த்து நெருப்பு சுட்ட அனுபவத்தை அந்த குழந்தை பெற்றிருக்க வேண்டும். இந்த இரண்டு விஷயங்கள் மூலம் குழந்தை இனிமேல் நெருப்பை தொடக்கூடாது என்ற விழிப்புணர்வை பெற்றிருக்கும். அதாவது தான் பெற்ற எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தையும் தன்னிடமுள்ள டேட்டா தரவுகளையும் வைத்துக்கொண்டு இனிமேல் நெருப்பை தொடக்கூடாது என்ற விழிப்புணர்வை குழந்தை பெறுகின்றது. அதே போன்று ஒரு மெஷினுக்கு மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய தரவுகளையும் அனுபவங்களையும் தொகுத்து அதற்குரிய வழிமுறைகள், அல்கோரிதம்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தி தன்னை போல் அல்லது அதற்கு மேலாக சிந்தித்து பகுப்பாய்வு செய்து அதனூடாக சிறந்த அவுட்புட்ஸ்களை கொடுக்க வைக்கும் அளவிற்கு அந்த மெஷினை ட்ரெயின் பண்ணுதல் மெஷின் லேர்னிங் என அழைக்கப்படும். உயிருள்ள மனுஷரை படிப்பிக்கிறதே பெரும்பாடாக இருக்கும் போது உயிரற்ற மெஷினை எப்படி படிப்பிக்கிறது என நீங்கள் யோசிக்கலாம். உயிருள்ள மனுஷருக்கு படிக்க உட்கார்ந்தா தலைக்குள்ள கிரகிக்க முடியாத அளவுக்கு பல சிந்தனைகள் தோன்றும். ஆனால் உயிரற்ற மெஷின் வேறு சிந்தனைகள் ஏதும் இல்லாமல் ஒரு நிலையில் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் ஒரு பகுதி மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங்கின் இன்னும் ஒரு பகுதி டீப் லேர்னிங். ஆனால் மெஷின் லேர்னிங்கை விட செயல்திறன் கூடியது டீப் லேர்னிங். மெஷின் லேர்னிங்கில் பேசிக் அல்கோரிதம் மனிதனால் எழுதப்பட்டு எல்லா விதமான டேட்டாக்களும் மெஷினில் இன்புட் பண்ணப்பட்டு மெஷின் அதை அனலைஸ் பண்ணி ஒன்றில் சான்ஸ் இருக்கு அல்லது இல்லை என்ற முடிவுக்கு வரும். உதாரணமாக யானை புளிருவது, நாய் குரைப்பது, குயில் கூவுவது, காகம் கரைவது, இவ்வாறு ஒவ்வொரு பிராணிகளின் வாய்ஸையும் அவற்றின் இமேஜுடன் சில அல்கோரிதம்ஸை பயன்படுத்தி மெஷினில் இன்புட் பண்ணும்போது எல்லா தகவல்களையும் மெஷின் சேகரித்து ஃபீட் பண்ணி வைத்திருக்கும். இவ்வாறு அதிக டேட்டாக்களை நாம் மெஷினில் ஃபீட் பண்ணி வைத்துவிட்டு ஒவ்வொரு பிராணிகளின் வாய்ஸையும் ப்ளே பண்ணும்போது உடனே அது தன்னில் ஃபீட் பண்ணி இருக்கும் டேட்டாக்களை ரீகலெக்ட் பண்ணி அனுபவம் மூலம் அந்த வாய்ஸுக்குரிய சரியான பிராணியை ஐடென்டிஃபை பண்ணும். ஆனால் திடீரென்று எனது இந்த வாய்ஸ் ஓவரை ப்ளே பண்ணும்போது இது எந்த பிராணி என கேட்டால் என்னில் ஃபீட் பண்ணாத ஒரு ஜந்துவை கேட்கிறானே படுபாவி என யோசிக்கும். ஆகவேதான் மெஷின் லேர்னிங்கில் மிக அதிகமான தரவுகள் உட்செலுத்தப்படுகின்றன. யூடியூபில் நாம் ஒரு டாப்பிக்கை சர்ச் பண்ணும்போது அது தொடர்பான வேறு ஷார்ட்ஸ் அல்லது வீடியோஸை எமக்கு சஜஸ்ட் பண்ணும் செயற்பாட்டுக்கு பின்னால் இருப்பதும் இந்த மெஷின் லேர்னிங் தான். எனினும் மெஷின் லேர்னிங் மூலம் கிடைக்கும் முடிவுகள் சில நேரங்களில் துல்லியமாக உண்மையானதாக இருக்காததால் மனித வலுவை குறைத்து அதிக பயன்பெறும் நோக்கமாக அதன் அடுத்த புரட்சியாக டீப் லேர்னிங் உருவாக்கப்பட்டது. மனித மூளை தொழிற்படுவதற்கு உதவுவது நியூரான்ஸ். அதேபோல் நியூரல் நெட்வொர்க் என்னும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைந்த மனித வலுவுடன், அதாவது இன்புட் பண்ண வேண்டிய டேட்டா குறைவாக இருந்தாலும் அந்த தரவுகளை வைத்து தானாக நியூரல் நெட்வொர்க்கை பாவித்து தேடி எல்லா விவரங்களையும் கண்முன்னே கொண்டு வந்து காட்டுவது டீப் லேர்னிங். இந்த டீப் லேர்னிங்கில் நாம் கொடுக்கும் டேட்டாக்களை வைத்து மெஷின் லேர்ன் பண்ணி தன்னைத்தானே செதுக்கி முடிவுகளை கொடுக்கும் முடிவுகளும் உண்மையானவையாக இருக்கும். டீப் லேர்னிங்குக்கு ஒரு உதாரணம் கூகுள் லென்ஸ் இமேஜ் சர்ச் டெக்னாலஜி. இது கிஃப்டாக கிடைச்ச ஒரு ஜென்ஸ் ஓரியன்ட் ரிஸ்ட் வாட்ச். ஸ்ரீலங்கன் கரன்சியில் இது என்ன விலையாக இருக்குமென்று பார்க்குறதுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து கூகுள் லென்ஸில் சர்ச் பண்ணினா US டாலரில் இதன் விலை $393.
அதாவது ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு இதை கன்வெர்ட் பண்ணினா 1,20,000 ரூபாய். இந்த ஓரியன்ட் வாட்ச் எந்த கரன்சியில் என்ன விலை, இது எங்கெங்கு ஆன்லைனில் கிடைக்கும், இதன் லேடிஸ் மாடல் எப்படி இருக்கும் போன்ற எல்லா டீட்டெயில்ஸும் காற்று மேலே காற்று கீழே காற்று சைடில் காற்று ரைட்டில் என உலகம் முழுக்க தேடி கொண்டு வந்து காட்டுவது டீப் லேர்னிங். நார்மல் கம்ப்யூட்டர் இயங்குவதற்கு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU போதுமானது. எனினும் மெஷின் லேர்னிங்கை விட டீப் லேர்னிங் செயல்படுவதற்கு அதிக வேல்யூ தேவைப்படுவதால் டீப் லேர்னிங் பயன்படுத்தும் இயந்திரங்களில் கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் GPU பயன்படுத்தப்படுகிறது. டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்கை பயன்படுத்தி எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் எப்படி கிடைத்தன என ஆராய்ந்து பார்த்தால் அது ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் ஒரு பகுதியாக மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் காணப்பட்டாலும் இன்னும் அவற்றையும் விட செயல்திறன் கூடிய தொழில்நுட்பங்கள் எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கப்படலாம் என்று கூறி மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.